எல்லோருக்கும் வணக்கம். என்னடா என் எதிர்க்க நிறையா பாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? போன முறையே நான் வாங்கிட்டு வந்து இந்த தொட்டிலாம் கேட்டப்போ நான் வந்து யதார்த்தமாக இது இவ்வளோ ரேட்டு இவ்வளோ கம்மி அப்படி தான் வந்து நான் சொல்லுவேன். அதுக்கு நிறைய கமெண்ட்டு நல்ல கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இப்போ நான் வாங்குறேன்னா அந்த ரேட்டு இதுக்கு ஒர்த்து அதிகம் இல்லை கம்மி அப்படின்னு தானே நான் சொல்ல முடியும். இப்போ ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் நிறைய பேர் போடுறாங்கன்னா அதை அவங்க உண்மையை சொல்லணும். இந்த ரேட்டு இது இருந்தால் தான் இதை வாங்குவீங்க செய்வீங்க. அந்த மாதிரி தான் நானும் சொல்ல. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வந்து குழந்தைகள்லாம் ரேட்டு பார்க்குறீங்க, நீங்கள் காசு பார்க்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி கிடையாதுங்க, ரேட்டு பார்க்குறதில்ல. இதை நான் சொன்னால் தான் இது பரவாயில்ல, இந்த ரேட்டு நம்ம நார்மலாக இருக்கிறவங்க வாங்குறதுக்கு முடியுமா முடியாதுன்றதால தான் நம்ம வந்து வாங்குகிற பொருள் எல்லாம் ரேட்டு சொல்கிறோம். இது நம்ம கடையிலேருந்து வாங்கினு வந்தால் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கடைக்கு போகிற மளிகைன்னா குழந்தைக்கு இது வாங்கினா நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் போகிற துணியெல்லாம் வந்து போடுவோம். அப்போ வந்து நம்ம எல்லார் வீட்லையுமே கொசுங்கள்லாம் அந்த மழை காலம்னா கொசு அதிகமாக வந்துடும். ஓப்பனில் இருந்ததுன்னா கொசு போய் உட்காரும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்மெல்லு வரும் யூரின் போன துணியெல்லாம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அடுத்த நாள் காலையில் தான் துவைப்போம். துணியெல்லாம் குழந்தை துணி சாயங்காலத்தில் துவைச்சி போடக்கூடாது, இந்த பச்சை பறக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி ஃபுல்லாக சேர்ந்தால் காலையில் போயிட்டு துவைச்சி போட்டு ஒரு 12-1 மணிக்கெலாம் நம்ம துணி எடுத்துகிட்டு வந்துடும் குழந்தை துணி. அதுக்காக வந்து ஓப்பனில் இருக்கக்கூடாதுன்றதுனால போன முறை பார்த்தோம். அப்போ வந்து அவ்வளோ இல்லை, ரொம்ப 500-1000 ரூபா இருந்தது. நமக்கு இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தால் போதுன்றதுனால இது வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நமக்கு குழந்தைக்கு துணி போடுறதுல அதில் யூரின் அடிக்கடிக்கு போயிடுவோம். எப்போவுமே வந்து அந்த என்ன இப்போ அது டைப்பர் அது போட்டு வைக்கவே கூடாது. அது வந்து டைட் ஆகிடும், ஒரு மாதிரி குழந்தைக்கு இதுவாக இருக்குன்றதுனால நைட்டில் மட்டும் அப்படி 1-2 யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற நேரத்தில் வந்து நாங்கள் ஓப்பனாக துணியில் தான் போட்டு வைப்போம். அது துணி நிறைய சேர்ந்துருன்றதுனால இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுனால இது வாங்கினேன். இது சொல்லப்போனால் இது குப்பை பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம புதுசாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிறதுனால தப்பு கிடையாது. அதனால் நான் வந்து மூடி போட்டது நல்லா இருக்குது அப்படின்றதுனால இதை வாங்கினேன். ஆமாம், இது வந்து 229 ரூபா. இது நிறைய துணி சேரதுனால போன வாட்டி போனப்போ இல்லை அதிகமான ரேட்ல இருந்து அவ்வளோ ரேட்டு வேணாம், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு குழந்தைக்கு போட அப்புறமா நம்ம உடஞ்சிட்டு எடுத்து போட்டு பண்ணுறதுனால கம்மியில் வாங்கினேன். அப்புறம் இன்னொன்று வந்து ஆய் போகிற துணியெல்லாம் தனியாக தான் போடுவோம். இந்த டைப்பர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து தனியாக போடுவோம், எடுத்து போட்டுருவோம் டைப்பர்லாம். அதுக்கும் மூடி போட்டது அது ஸ்மெல்லு வரும். அது நம்ம வந்து ஃபுல்லாக சேர்த்து காலையிலையோ மதியமோ எப்போ வெளியே போகிறோமோ அப்போ தான் குப்பையில் எடுத்துமே போடுவோன்றதுனால அதுக்கும் ஒரு மூடி போட்டது இந்த மாதிரி வாங்கிட்டோம். இதுக்கு முன்னே பார்த்துருப்பீங்க, ஓப்பனாக கொஞ்சம் பழசாக நம்ம வீட்டில் இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தோம். வேணாம் குழந்தை துணி இந்த மாதிரி நீட்டாக இருக்கணுன்றதால இது வந்து 159 ரூபா. இது ரெண்டுமே வந்து நம்ம பேர பிள்ளைக்காக வாங்கினது. இது வந்து பிரியாவை வந்து இது வாங்குச்சு. ஏன்னா இது எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸு தொப்பி எல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு இதுனா போகிறதுக்கெல்லாம் எல்லாம் ஒன்றா துணி கூட போடுற துணி கூட வச்சுக்கிறதுனால தேடி எடுக்க முடியலன்றதுனால சின்ன சின்னதாக ஐட்டங்கள்லாம் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். தனித்தனியாக இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இதை வாங்கினோம். இது மட்டும் தான் பிரியா விருப்பப்பட்டு வாங்குச்சு. அப்புறம் இது வந்து நான் வாங்கினேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா புது ட்ரெஸ் எல்லாம் இருக்குங்களா, தனித்தனியாக போட்டு வைக்கிறோம். பீரோவில் ஃபுல்லாக அடக்கி வைக்கிறதுனால அப்பப்போ ஓப்பன் பண்ணி இப்போ வெளியே போகிறோம், இன்றைக்கி நல்ல நாள் ஒரு விசேஷம் புதுசாக போகிறனும் போது ஒவ்வொரு முறையும் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதாகுது. அதனால் இதில் ஃபுல்லாக குழந்தை துணி நல்லா புதுசு நல்லா அப்படியே டெய்லி போட்டுக்கலாம். எடுத்து நம்ம பீரோவில் வைக்கிறதுனால தினம் யூஸ் பண்ண முடியலைங்க. நிறைய ட்ரெஸ் எல்லாருமே நிறைய ட்ரெஸ் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்களா, போட்டதே போடுறது துவச்சி போகிறது அதே. அதனால் இது ஃபுல்லாக வந்து அவனோட ட்ரெஸ்ஸு மட்டுமே அடக்கி வச்சுட்டு டெய்லி ஒரு நாளைக்கு 2-3 நீ மாற்றணும் பிரியா போடணும் அப்படின்றதால இதை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். போன முறையாக வாங்கியிருப்பேன், சின்னது 2 வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது வந்து பத்தலை, கொஞ்சம் துணி தான் பத்துது, போட முடியல. இது வந்து 559 ரூபா. இது கூட இந்த முறை வந்து நான் மிஸ் பண்ணிருப்பேன். நாங்கள் உள்ளே போனோம் பார்த்தியா, ஒவ்வொருத்தரும் 2-3 வாங்கிட்டு வராங்க. இப்போ நம்மளை மாதிரி கூட பெரியவங்க துணியெல்லாம் கூட இதில் ப்ளவுஸே வச்சுக்கலாம், அப்புறம் வந்து பெட்டிக்கோட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தை இருக்குமா அதில் வீலும் இருக்குது. ஆமாம், வீல் இருக்குது. இது அப்படியே கீழே வச்சா கூட அப்படியே தள்ளிக்கலாம், பரவாயில்ல, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை துணிக்காக தான், நம்ம பேரனுக்காக தான் நான் அக்கறையாக வாங்கினேன். இது வாங்கிட்டு 59 ரூபா. ஆமாம், அது எம்ஆர்பி கூட போட்டிருக்காங்கம்மா அதில். இல்லை, இதே ரேட்டு தான். இல்லை, கீழே அடியில் போட்டிருக்காங்க பாருங்கள், எம்ஆர்பி அதில் போட்டிருக்காங்க பாருங்கள். 1000. ஆமாம், 1309 ரூபா போட்டுக்குது. 559 ரூபா சேல் பண்ணுறேன். ஆமாம், இல்லை இன்றைக்கி நிறைய ஆஃபர் தான் போட்டு. இதில் அவனை உட்கார வச்சு இழுத்துட்டு போகலாமே, ஜாலியாக படுக்க வைக்கலாம். இதில் நல்லா உட்கார வச்சுட்டு அப்படியே வண்டி இழுத்துட்டு போகலாம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைக்கு வந்து இந்த நாக்கில் மாவு சேர்ந்துட்டா அப்புறம் வந்து அப்பப்போ வந்து நம்ம கரம் அடிக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ செக் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஃபீவர் வரும். அது டங் கிளீனரு, தெர்மாமீட்டருங்க, நெயில் கட்டரு, இந்த மாதிரி பாக்ஸ் சின்ன அந்த மாதிரி. ஓகே 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 அந்த மாதிரி ஐட்டெல்லாம் இதில் வச்சுட்டா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலான்றதுனால இதை நான் வாங்கினேன். இதை எனக்கு பிடிச்சி வாங்கினேன். அப்புறம் பிரியாவுக்கு வந்து
வெளியே போட்டுக்கிறதுக்கு தான். இதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு இங்கே நார்மலாக வெளியே போகிறோம் வரோன்னா அந்த மாதிரி செப்பல் இல்லைன்னு சொல்லிட்டு இதை வாங்கி கொடுத்தேன். போன டைம் நான் வந்தப்போ ஷூ வாங்கினேன் 349 ரூபாய்க்கு, நல்லா இருந்துச்சு. அது பையனுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ வந்து பொண்ணுக்கு வாங்கினேன். இது வந்து 259 ரூபா, நல்லா இருந்தது. இதெல்லாம் நல்லா தான் இருக்குமா? செப்பல் வாங்கினேன். அப்பா வந்து போகும்போதே சொன்னார், அப்போ இது வாங்கிட்டு வாங்க, கிளிப்பு, இந்த வெயிலுக்கு சீக்கிரமாக போயிடுதா, அதனால் இந்த கிளிப்பு வாங்கினேன். இது கம்மி ரேட்டு தான். அதெல்லாம் இதில் எப்போவே நான் டிமார்ட் போனால் தயிர் வாங்கிக்கோங்க, இந்த பாக்கெட் வாங்கி ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தயிர் இது நல்லா இருக்கணுனால தயிர் வாங்கினேன். அப்புறம் வந்து பாத்திரம் தேய்க்கிற நார், மந்த்லி எக்ஸ்பென்ஸ் மாதிரி. ஆமாம், இங்கே அப்பா வாங்கிட்டு வர சொன்னார் 2 நாளாக. அவர் வாங்கிட்டே வரல, அதிக ரேட்டுன்றதால அப்பாவுக்கு மனசு வராது இதெல்லாம் வாங்கிறதுக்கு. பட்ரு நமக்கு வந்து இந்த முறுக்கு தட்டை இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த முறையாக வந்து கொஞ்சமாக தான் போட்டேன். நான் 1 ஸ்பூன் தட்டு வடைக்கு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் வந்து போட வேண்டியது போட்டால் தான் நல்லாயிருக்கும் எல்லாமேன்றதுனால. இப்போ பிள்ளையார் சேர்த்து வந்து கிறிஸ்துவ ஜெயந்தி வருது, அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு நான் வந்து பட்டர் இது வாங்கினேன். அப்புறம் வந்து நெய் வாங்கினேன். நெய் நிறையா யூஸ் ஆகுதுன்றதால நெய் வாங்கினேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பிரியா வந்து போன முறையே 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து நெய்யில் வந்து வறுத்து கொடுத்தேன். அது ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஏன்னா நிறைய ஐட்டம் பிரியா சாப்பிட்றதுனால அதுக்கு பிடிச்சது என்னவோ அதை நம்ம வாங்கி கொடுக்கணுன்றதுனால முந்திரி 1 கிலோ, அப்புறம் வெல்லம், அப்புறம் வந்து இந்த மீன் மேக்கர் சாப்பிட்டா நல்லதான் பிரியாவுக்கு. அதனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே வந்து கோயிலுக்கு போனாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, வரலட்சுமின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கோயிலுக்கு போனோம். வர வழியில் தான் வந்து டிமார்ட் இருந்ததுனால சரி உள்ளே போயிட்டு வருவோம், வீட்டுக்கு கொஞ்சம் தேவையானதெல்லாம். ஏன்னா ஜவ்வர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன் நான், நீங்களே பார்த்துருப்பீங்க. தோசைக்கு இட்லிக்கு அதுக்கெல்லாம் வந்து நிறைய யூஸ் ஆகுன்றதுனால இதை போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போனால் அப்படியே சரி இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைக்கு வீட்டுக்கு தேவையானது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பீங்க. ரேட்டு பரவாயில்லையா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். போன வீடியோவில் வந்து டிமார்ட் இது போட்டப்போ டிமார்ட்டெல்லாம் வேஸ்ட்டுமா அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் நமக்கு எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்குதுன்றதுனால ஜனங்க நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம்லாம் பரவாயில்ல நம்ம தோணுது. ஆமாம், ரேட்டுலாம் பக்கெட்டு இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் வந்து பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயம்லாம் பரவாயில்லன்னு தான் தோணுது. அதனால் வந்து கொஞ்சம் போகிறப்போ அந்த பக்கம் எங்கன்னா போனால் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இல்லை. போனால் இதெல்லாம் வேணும் கண்டிப்பாக குழந்தைக்குன்றதுனால. அது இவங்களுக்குனா வேணும்னா நான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். நம்ம பேரப்பிள்ளைக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதுனால தான் நான் போயிட்டு வாங்கினேன். என்ன பிரியா, ஓகேவா உங்கள் பையனுக்கு நான் வாங்கிட்டு வந்தது? அவன் அப்பு சொல்கிறான் இப்போ ஐடியா, இதுலேயே அவனை படுக்க வச்சுக்கலாமே குழந்தைய அப்படின்றான். படுக்க வச்சு கயிறு கட்டி ரோட்டில் எழுதிட்டு போகலாம். 20,000 கார் வாங்கி கொடுக்குறது, 10,000 கார் வாங்கி கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு வாங்கி தராங்களா? அது வேலை கயிறு கட்டி நம்மளே இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கலாம். நல்லா குஷன் மாதிரி போட்டு உட்கார வச்சிட்டோம்னா ஹெல்மெட்டை போட்டு அவ்வளோதாங்க. இன்னைக்கு ஒரு அருமையான ஷாப்பிங் பிளாக் முடிஞ்சுது. சமையல் பார்ப்போம். சமையல் வந்து நம்ம இப்போ என்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. டிஃபன் தான், வாங்க பார்க்கலாம். ஒரு குட்டி கடாய் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துக்கலாம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 1/4 முடி தேங்காய் எடுத்து மேலெல்லாம் தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முந்திரி வந்து ஒரு 3 முந்திரி முழுசு, அதை உடைச்சதுக்கு வந்து 6 பீஸ் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், கசகசா ஒரு 1/2 ஸ்பூன், இது 2 மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சோம்பு கசகசா பச்சையாக கூட போட்டு அரைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி வறுத்துட்டு அரைக்கும் போது நல்லா மணமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா வறுந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். குருமா செய்யறதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அன்னாச்சி பூ, லவங்கம் வந்து ஒரு 4, சீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை சின்னதாக ஒரு துண்டு, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி எடுத்து விழுது அரைச்சி எடுத்துக்கிட்டா அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி நல்லா கெட்டியாக வரணும், அந்த அளவுக்கு நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம்.
மசாலாலாம் நல்லா வதங்கியாச்சு. ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது வந்து பச்சை பட்டாணின்னா காஞ்சுது. நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் டிஃபனுக்கு தான் நான் செய்கிறேன் இந்த குருமா. அதனால் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அப்போ தான் வந்து நல்லா ஊறிடும், செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். குருமாக்கெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குருமாவோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி எதுவுமே வேக வைக்கல, ஊற வச்சதோடு சரி. பட்டாணி உருளைக்கிழங்கு பச்சையாக தான் நான் தோல் சீவி போட்டிருக்கேன். பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் விழுது வேறு சேர்க்க போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 4 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வேகத்துக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச சோம்பு, கசகசா, முந்திரி, தேங்காய் எல்லாம் நைஸாக விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் குறைஞ்சி குக்கர் மூடி எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கிறேன். பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 கொதி வந்தவுடனே, அதாவது 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு நாங்கள் வந்து அடிக்கடிக்கு வந்து இந்த குருமா தான் செய்வோம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு பாருங்கள், பெருசாக இருக்குது. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இருக்கும்போது அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனால தான் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாக சேர்த்துக்குவேன். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இட்லிக்கு வந்து குருமா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.